வெல்கம் டு காலிஸ் கிச்சன். மரவள்ளி கிழங்கு மீடியம் சைஸில் 2 எடுத்துக்கலாம். ஒரு அரை மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சு நல்லா தேய்ச்சி கழுவிட்டு இது மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கிழங்கு பெருசாக இருந்தால் 3 அல்லது 4 துண்டாக கூட போட்டுக்கலாம். கட் பண்ணின கிழங்க ஒரு குக்கரில் சேர்த்து மூழ்கிற அளவு தண்ணி ஊற்றி குக்கரை மூடி ஸ்டவ்வை ஆன் பண்ணி குக்கர் வச்சு 3 விசில் விட்டு கிழங்க வேக விட்டு எடுத்துக்கோங்க. ஒரு அடி கனமான கடாயில் 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டு சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு உளுந்து சேர்த்து பொரிஞ்சதும் ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு ஒரு கொத்து கறிவேப்பிலை பொடியாக கட் பண்ணி வச்ச சின்ன வெங்காயமும் போட்டு வெங்காயத்தை நல்லா சிவக்க வேக விடுங்க. வெங்காயம் சிவந்ததும் 1 ஸ்பூன் சாம்பார் மசாலா, அரை ஸ்பூன் மிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து 1 நிமிஷம் மட்டும் நல்லா கலந்து விட்டோம்னா மசாலா எண்ணெயில் வெந்து நல்ல ஒரு வாசனை வரும். இந்த ஸ்டேஜில் வேக விட்டு தோலை உரிச்சிட்டு கட் பண்ணி வச்சுருக்கிற மரவள்ளி கிழங்கு சேர்த்து கிழங்கும் மசாலாவும் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விடுங்க. பாருங்கள், நல்லா கலந்து விட்டாச்சு. இதோட பொடியாக கட் பண்ணின மல்லி இலை தூவி லைட்டாக பிரட்டி விட்டாச்சுன்னா மரவள்ளி கிழங்கு மசாலா சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகிடும். அடுத்து ஒரு அகலமான பாத்திரத்தில் கேழ்வரகு மாவு சேர்த்து 1 பிஞ்சு அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். மாவு இந்த அளவுக்கு ஈரப்பதமாகவும் இருக்கணும், உதிரி உதிரியாகவும் இருக்கணும். ஸ்டவ் ஆன் பண்ணி இட்லி பாத்திரத்தில் ஒரு 3/4 லிட்டர் தண்ணி ஊற்றி நல்லா கொதி வந்ததும் பிசைஞ்சு வச்ச மாவை இட்லி தட்டில் துணி போட்டு இது மாதிரி பரப்பி இட்லி பாத்திரத்தில் வச்சு மூடி போட்டு ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 20 நிமிஷம் வேக விட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், கேழ்வரகு புட்டு கமகமன்னு வாசனையோட நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்குவோம். ஒரு கடாய் வச்சு ஒரு கைப்பிடி அளவு பச்சை வேர்க்கடலை, 4 முந்திரி பருப்பு, 4 பாதாம் பருப்பு சேர்த்து வறுத்து மிக்சியில் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்செடுத்த பவுடரை வேக விட்டு எடுத்து வச்ச புட்டோடு சேர்த்துட்டு கொஞ்சமாக தேங்காய் துருவலும் கொஞ்சமாக வெல்லமும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோன்னா கேழ்வரகு இனிப்பு புட்டு சாப்பிட ரெடி ஆயிரும். அடுத்த ரெசிப்பியை செய்திடலாம். ஒரு கடாயில் 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டு எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு உளுந்து, 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்து பொரிஞ்சதும் 10-12 சின்ன வெங்காயமும் 3 பச்சை மிளகாயும் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதோட ஒரு கொத்து கறிவேப்பிலை 3ஐயும் சேர்த்து வெங்காயம் லைட்டாக சிவந்து வர வரைக்கும் வதக்கி விடலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்து கலந்து விடுங்க. வெங்காயம் வதங்கினதும் தோல் சீவி கழுவி கட் பண்ணி வச்சுருக்கிற பீக்கங்காயை சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் போல் வேக விட்டுக்கலாம்.
இப்போ பாருங்கள், காய் 3/4 பாகம் வெந்துருச்சு. நல்லா கலந்து விட்டு மறுபடியும் மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் வேக விடுங்க. காய் நல்லா வெந்துருச்சு. இந்த மாதிரி காய்களை ஓரமாக தள்ளி வச்சுட்டு நடுவில் 2 முட்டையை உடைச்சி ஊற்றி தேவையான அளவு உப்பு சேர்த்து முதல்ல முட்டையை நல்லா கலந்து விட்டுட்டு பிறகு காயும் முட்டையும் நல்லா மிக்ஸ் ஆகிறது மாதிரி கலந்து விடுங்க. ஒரு 2 நிமிஷம் கலந்து விட்டோம்னா முட்டை நல்லா வெந்து காயும் முட்டையும் மிக்ஸ் ஆகி வந்துடும். இதோட பொடியாக கட் பண்ணினா மல்லி இலை தூவி இறக்கணுன்னா பீர்க்கங்காய் முட்டை பொரியல் ரெடி ஆயிரும். இப்போ லஞ்சுக்கு ஸ்கூலுக்கானாலும் சரி ஆஃபீஸ்க்கானாலும் சரி இது மாதிரி 3 விதமான டேஸ்ட்டில் 3 விதமான ரெசிபிஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா மிச்சம் வைக்காமல் குழந்தைங்களும் சரி பெரியவங்களும் சரி நல்லா சாப்பிட்ருவாங்க. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.